யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு ஜெயலட்சுமி. என் மக பேரு பிந்து. ஓஹோ. இவ குன்னூர்ல படிச்சிட்டு இருக்கா. இப்ப லீவு, அதான் ஹாஸ்டல்ல போய் அழைச்சிட்டு வர்றேன். ஆமா, உங்க பேரு? வினோத். பிந்துவோட அப்பா என்ன செய்யறாங்க? பிந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? கோயம்புத்தூர். இங்க குன்னூருக்கு பக்கத்துல எங்க டீ எஸ்டேட் இருக்கு. அங்க வேலை செய்யற ஆளுங்களுக்கெல்லாம் வாரத்துல ஒரு நாள் வேஜஸ் கொடுக்க வருவேன். உங்க டாக்டர் ரொம்ப ரிசர்வ் டைப் போல் இருக்கு. ஏமா இவ்வளவு நேரம்? நம்ம வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு வள்ளி. நல்ல வேலை இந்த தம்பி மட்டும் அங்க வந்து சேரலன்னா நாங்க 2 பேரும் அங்கேயே தான் இருந்திருப்போம். அப்ப நான் போயிட்டு வரேங்க. இந்நேரத்துலயா? வேண்டாங்க, ராத்திரி நேரம். இங்க தங்கிட்டு காலையில புறப்படுங்க. பரவாயில்லைங்க. அதுக்கு இல்லைங்க, எங்களுக்கு உதவி செஞ்ச நீங்க பத்திரமா போய் சேரணுங்கிற அக்கறை எங்களுக்கு இல்லையா? நான் சொல்றதை கேளுங்க பிளீஸ். ஓகே. தேங்க்யூ. வள்ளி, பெட்டியெல்லாம் உள்ள எடுத்துட்டு போ. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்க. எனக்கு என்னமோ அந்த நாள்ல இருந்தே இப்படி தனியா இருந்து பழக்கமா போயிடுச்சு. இந்த கூச்சல் கூட்டம் சந்தடி இதெல்லாம் எப்பவுமே எனக்கு பிடிக்கிறது இல்ல. என் மகளும் என்ன மாதிரிதான்.
வள்ளி சார மேல் ரூம் கழிச்சிட்டு போ. சரிம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. 5 நிமிஷத்துல டின்னர் ரெடி ஆயிடும். இந்த வாங்க. ஏன் உட்கார்ந்துருக்கு? சாப்பிடுமா. அங்க என்ன வேடிக்கை? பிந்துவுக்கு வண்ணாத்தி பூச்சினா ரொம்ப பிடிக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கா. நல்ல ஹாபிடா. ஆனா வண்ணாத்தி பூச்சி மாதிரியே பிந்துவுக்கும் பேச வராதுன்னு நினைக்கிறேன். அது அவ சின்ன வயசுல பேச மாட்டேன். எப்பவாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை, அவ்வளவுதான். ஆச்சரியமா இருக்கு. ஏன் இல்ல, நான் இருக்கிற ரூம்ல பிந்து போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுல சிரிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்க பிந்துவை பார்த்தேன். அந்த பிந்துவா இது? என்னால நம்பவே முடியல. அது எப்பாவது ரொம்ப ரேரா சிரிச்சு விளையாண்டப்ப எடுத்து. அப்படியா? நீங்க சாப்பிடுங்க. பிந்து, இங்க வா. இது வரைக்கும் எனக்கு வண்ணாத்தி பூச்சியை பார்த்தா கோஆப்டைக்ஸ் ஞாபகம் தான் வரும். இனிமே பிந்து ஞாபகம் தான் வரும். பிந்து, சார் புறப்படுறாரு. நான் வர்றேன். பிந்து, இந்த நான் வரேன். நல்லதுங்க. வரமா. தம்பி, யார தேடுறீங்க? அவளைத்தான். அவளைத்தானே? யார? ராதிகா. உங்களுக்கு அவளை தெரியுமா? தெரியாது.
நீங்க யாரு? என்னுடைய டாக்டர் ராஜி. யூ பெட்டர் டாக் டு. உங்க பேரு? பைத்தியம். ஆனா என் பேர் சுதர்சன். இனிமே உங்களை யாரும் அப்படி கூப்பிட மாட்டாங்க. யூர் ஆல் ரைட். நான் ராதிகாவை தேடிக்கிட்டு இருக்கேன். கேன் யூ ஹெல்ப் மீ? ஷுவர், கவலையப்படாதீங்க. நீங்க சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். பாப்பா போலாம். ராஜி, இன்னைக்கு பூரா கார் எனக்கு வேணும் சொல்லிட்டேன். நான் மாமா வீட்டுல இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன். ஓகே? ஓகே ராஜி, நானும் ரமேஷ் வீட்டுக்கு வரணும் உங்க அத்தை கிட்ட சொல்லு. சரிப்பா. ரமேஷ், மத்தியானத்துக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வந்துரு. அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம். சரிப்பா. என்னடா நல்லா இருக்கிற? ஒண்ணு இல்ல, வெளிநாட்டு போறது நினைச்சா மனசு ஒரே கவலையா இருக்குப்பா. எங்களெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு போறோம்னா? அது இல்லப்பா, நம்ம வீட்டு சாப்பாடு அங்க கிடைக்காத. சாப்பாடுறாமா?